and எல்லா ஆசிரியர் பெருமக்களுக்கும் மிகுந்த மகிழ்ச்சி. கபிலன் அவர்கள் சொன்னது போல முனைவர் குமாரசாமி அவர்கள் மிகச்சிறந்த மனிதர், வாழ்ந்து இன்றும் நம் மனங்களில் வாழ்ந்து கொண்டிருப்பவர் அண்ணன் குமாரசாமி அவர்கள். எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறது இல்லை. உங்களோட பள்ளியில் ஒரு பாடமாக கூட இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஏனெனில் தமிழுக்காகவும் தமிழர்களுக்காகவும் எவ்வளவோ முறை மிக தைரியமாக குரல் கொடுத்தவர். ஈழத்தமிழர்களுக்காக அவர் எந்த விதமான விளம்பரம் இல்லாமல் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்தவர். அதுபோக தனிப்பட்ட முறையில் விருந்தோம்பலின் சிறந்த இலக்கணம் அவர் வீட்டுக்கு போனீங்கன்னா புன்னகையோடு வரவேற்று உபசரித்து சின்ன குழந்தைகள் முதல் ஏழை பணக்காரன் என்று தாழ்வு பாராமல், ஆண் பெண் என்று தாழ்வு பாராமல் எல்லோருக்கும் சரிசமமாக உபசரித்து வெளியே காரில் ஏறி சென்று சேரும் வரை அனுப்பி வைப்பதில், புன்னகையுடன் அனுப்பி வைப்பதில் ஒரு சிறந்த மனிதர். அந்த விருந்தோம்பலை நான் அவரிடம் மிகுந்த நல்ல முறையில் கற்றுக்கொண்டேன். என் தந்தையின் ஒரு பிரதிபலிப்பாக அவர் இங்கிருந்தார். நல்ல வழிகாட்டி, வாழ்வாங்கு வாழ்ந்தவர். அவரை பற்றி கண்டிப்பாக நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் என்று எண்ணுகிறேன். அவரின் பெயரில் குமாரசாமி நினைவு பள்ளி ஆரம்பித்து இன்று 350 குழந்தைகளுடன் சீரும் சிறப்புமாக நடப்பதற்கு எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அன்னாரின் ஆத்மா உங்கள் அனைவரையும் மேலிருந்து சொர்க்கத்திலிருந்து ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கும். நிச்சயம் நான் நம்புகிறேன். ஆசிரியர் பெருமக்களுக்கும் அவர்களின் குழந்தைகளுக்கும் பெற்றோர்களே ஆசிரியர்களாக இருப்பதால் ஒரு சிறப்பு. அதுபோக நான் ஆரம்பித்து 10 வருடங்களாகிவிட்டால் 11 வருடங்களில் இவ்வளவு சிறப்பாக இன்னும் அதே போல் அதே உபயோகத்துடன் நடந்து கொண்டிருப்பது நிச்சயம் ஆச்சரியத்தையும் இன்பத்தையும் அளிக்கிறது. மிகுந்த மகிழ்ச்சி. அமைப்பாளர்கள் அனைவர்களுக்கும் மிகுந்த நன்றிகள் அன்னாரின் சார்பாக. அடுத்து ஒரு சில வார்த்தைகள் மட்டும். உங்களோட முத்திரையில் பார்த்தீங்கன்னா பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் ஒன்று இருக்கும். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அதோட அர்த்தத்தை போய் அந்த திருக்குறளோட அர்த்தத்தை போய் படித்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு சிறத்தில் தவறு பண்ணியிருப்பாங்க. அதில் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்குங்கிறது நம்ம மக்களை மட்டும் எடுத்துக்கிறது. நான் சொல்கிறது என்னென்னா எல்லா உயிர்களுக்கும், நம்ம மனிதர்களுக்கு மட்டுமல்ல எல்லா உயிர்களுக்கும் சேர்ந்தது தான் இந்த உலகம். அப்படி சேர்ந்தது இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தரோட பணியும் அவங்கவுங்க ஆற்றும் போது தான் எல்லாமே ஒரு சரிசமமாக இருக்கும். அதை தான் இன்னைக்கு உலகம் உணர்கிறது. இன்னைக்கு மண்புழுக்கள் தேவை, மைக்ரோ ஆர்கானிசம் தேவை, நாம் நல்ல முறையில் வாழ. அந்த மாதிரி சொல்லி வந்தது தான் அவரோட உயிர் புரிதல். நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டு மக்களுக்கு மட்டுமே நினைச்சிட்டு இருக்கோம். உலகம் மக்களுக்கு மட்டுமே இல்லை. அதே போல நிறைய நீங்கள் ஆழ்ந்து நோக்குனீங்கன்னா நீங்கள் படிக்கிறது மட்டும் இல்லை, அதோட உள்ளார்ந்த அர்த்தத்தை புரிஞ்சு கொள்ள வேண்டும். தமிழ் பேசுவது மட்டுமல்ல, தமிழ் வழிமுறைப்படி நடக்க வேண்டும். நம்ம வாழ்க்கை முறை பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் செஞ்ச பழைச்சாதம் இன்னைக்கு பெருசாக இருக்குது. புறமோயாட்டின்னு சொல்லிட்டு பல வெளியில் வித்துட்டு இருக்காங்க. நம்ம பழைச்சாதத்துலேயே இருக்குது காய்கறிகள், பச்சை காய்கறிகள், அது மாதிரி நம்ம முன்னோர்கள் செஞ்ச சிறுதானியங்கள் இன்னைக்கு சிறப்பாக பேசிட்டு இருக்காங்க. நாட்டுக்கும் உலகுக்கும் எல்லோருக்கும் நல்ல சிறுதானியம் ஆகிட்டு இருக்கு. நம்ம வருமுனர் காப்போங்கிற ஒரு குறிக்கோளோடு இருக்கணும். நம்ம ஆரோக்கியத்திலையும் எல்லாத்துலேயுமே. அதே போல நம்மளோட திருக்குறள் இன்னொரு சிறப்பான குரல் பார்த்தீங்கன்னா, நோய் நாடி நோய் முதல் நாடி அதுவரைக்கும் வாய் நாடி வாய்ப்பு செய்யும். அதோட அர்த்தம் எல்லாத்துக்குமே வரும். மருத்துவத்துக்கு மட்டும் இல்லை, உடலில் கூட பார்த்தீங்கன்னா நம்மளோட நவீன மருத்துவம் என்ன சொல்றது, சிம்டம்ஸ். நம்ம உடல் உபாதைகளுக்கான ஒரு தடுப்பு அல்லது பேண்டேட் மாதிரி செய்ய ஒழிய அதனோட மூல காரணத்தை கண்டுபிடிக்கிறது இல்லை. வலுவு என்ன சொல்றாருன்னா அதோட மூல காரணத்தை கண்டுபிடிச்சு அதை சரி பண்ணணும். நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம், மனச்சுமைகளுக்கு காரணம், கேன்சர் காரணம். இன்னைக்கு வைட்டமின் டிங்கிறாங்க. வைட்டமின் டி சூரியனில் வருது. நம்ம சொல்லுவாங்க முன்னோர்கள் வெளியில் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு 11 மணிகள் யாருமே போறதில்லை, சுடரிக்குது. அது இப்போ நம்ம ஊரில் இப்போ வட மாவட்டங்கள் இருக்கிறதுனால, வட மாகாணத்தில் இருக்கிறதுனால நம்மளுக்கு சப்ளிமெண்ட்ஸ் மாதிரி எடுக்க வேண்டியிருக்கும். இதெல்லாம் நம்ம துறைகளை போக்குனாவே நிறைய பிரச்சனை இருக்கும். அதுதான் என்னோட தாழ்மையான இது. நீங்கள் உங்களோட ஆரோக்கியத்தை காத்துக்கணும். அதே சமயம் வருமுனர் காப்பதில் உயிர்
காக்கும், அதாவது சிபிஆர்ஏன்னு சொல்லுவாங்க, அதாவது உங்களுக்கு மாரடைப்பு வந்தால் காக்கக்கூடிய முறைகளையும் கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்களும் கற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் மனைவிமார், உங்கள் குழந்தைகள் எல்லோருக்கும் கற்றுக் கொடுங்கள். ஏதோ ஒரு விதத்தில் ஒரு நிமிடத்தில் உங்கள் உயிரை காக்க உதவும். எல்லோருக்கும் நன்றி. நேரமின்மையால் இதோடு விட்டுக் கொள்கிறேன். ஒவ்வொரு தலைப்பிலும் நிறைய பேச வேண்டியிருக்கிறது. அடுத்த குறிப்பாக